தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ரஜினிக்கு வழங்கப்பட்ட கலைஞர் நாணயம் குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாணயத்தில் கருணாநிதி உருவம் பொறிக்கப்பட்டு தமிழ் வெல்லும் என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் நடிகர் ரஜினிகாந்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ரஜினி நாணயத்தை திமுக தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் நேரில் சென்று ரஜினிக்கு வழங்கியுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் கடந்த 18ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்ட நிலையில் இந்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. அதாவது கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழாவையொட்டி தமிழ்நாடு சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த வாரம் 18ஆம் தேதி கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயமானது வெளியிடப்பட்டது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரில் தமிழ்நாட்டுக்கு அந்த நாணயத்தை வெளியிட்டார். இது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று. அதன் அடிப்படையில கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயமானது சென்னை திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அதாவது ஒரு நாணயம் ரூபாய் 10,000 என்ற விலையில கடந்த வாரம் முதலே விற்பனை செய்யப்பட்டது. இந்த நாணயத்தை திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் நேரில் வாங்கி சென்றாங்க. அதன் அடிப்படையில இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நாணயத்தை பெற்றிருக்கிறார். திமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளரும் வீட்டு வசதி வாரியத்தின் ஆணையத்தினுடைய தலைவருமான பூச்சி முருகன் அந்த நாணயத்தை ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று இன்று வழங்கியிருக்கிறார். அதனுடைய அதாவது கலைஞருடைய உருவம் பொறித்த அந்த நாணயமானது ரஜினிகாந்திடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதே போன்று பல்வேறு முக்கிய தலைவர்கள், பிரமுகர்கள் இந்த நாணயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நாணயமானது அண்ணா அறிவாலயத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தேவைப்படும் நபர்கள் அண்ணா அறிவாலயத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.